நான் வேதத்தை ஆராய்ச்சி பண்றதுக்காக பல காரியங்களை வாசித்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு ஆச்சரியமான விஷயம் பார்த்தேன். எருசலேமை சுற்றி அந்த காலங்கள்ல, இயேசு வாழ்ந்த காலங்கள்ல எருசலேமை சுற்றி கோழி வளர்ப்பதற்கு, கோழியோ சேவலோ வளர்ப்பதற்கு அனுமதி இல்லை. ஏன்னா அது எங்க வேணா ஓடிடும், திடீர்னு தேவாலயத்துக்குள்ள கூட வந்துடும். அது மண்ணெல்லாம் புரண்டி திடீர்னு பலி கொடுக்கிற பொருள் மேல தன்னோட வாயை வச்சிருச்சுன்னா பலி கெட்டு போயிடும். கோழி பரிசுத்தமானது, கோழி சாப்பிடலாம், கோழி அசுத்தமான மிருகம் கிடையாது. ஆனா அது கொத்திருச்சுன்னா பலி அசுத்தமாயிரும், கோழியை பிடிக்க முடியாம போயிடும். அப்படிங்கிற காரணத்துக்காக கோழிகள் விற்பதற்கு அங்கு தடை செய்யப்பட்டிருக்குது அப்படின்னு போட்டிருந்தது. அப்ப எனக்கு ஒரு ஆச்சரியம். வேதாகமத்துல முக்கியமான பகுதி ஒண்ணு, பேதுரு தன்னை மறுதலிப்பதை குறித்து இயேசு சொன்னது. அது மார்க்ல மட்டும் இப்படி போட்டிருக்கு, 2 முறை சேவல் கூவதற்கு முன்பே 3 தரம் நீ என்னை மறுதலிப்பாய். மற்றபடி மத்தேயு, லூக்கா, யோவான்ல சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை மறுதலிப்பாய் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. சேவல் கூவுறதற்கு முன்னே என்னை 3 தரம் மறுதலிப்பாய் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்போ சேவல் அங்க பக்கத்துல வளர்க்கப்படலைன்னா சேவல் கூவுறது எப்படி கேட்கும்? அதுலயும் மார்க்ல சேவல் கூவிட்டுன்னு வேற போட்டிருக்கு. அப்போ எப்படி எருசலேம்ல கோழிகள் வளர்க்க அனுமதி இல்லைன்னா எப்படி பேதுருவுக்கு கோழி கூவுறது கேட்டிருக்கும்? அதை நான் யோசிக்கும் போது, ஆமா, விடிகாலையில தான் சேவல் கூவணுன்ற அவசியம் இல்லை. சில சமயம் கோழி பயந்துருச்சுன்னா நடு இரவுல கூட கூவுற சத்தத்தை நான் கேட்டிருக்கிறேன். அப்ப தொடர்ந்து அதை ஆராய்ச்சி பண்ணி வாசித்து பார்க்கும் பொழுதுதான் புரிஞ்சுது, இயேசு அவர்கள் பயன்படுத்துகிற ஒரு சொற்றொடரை பயன்படுத்தி இருக்கிறார். இதுதான் கலாச்சாரத்தின் அடிப்படையில வேதத்தை வாசிக்கும் போது ஆச்சரியமான காரியங்கள் நமக்கு கிடைக்குது. அர்த்தங்கள் மாறல, ஆனா அது நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த நமக்கு சொல்லுது. அது கோயில்ல, தேவாலயத்துல தேவனை தொழுது கொள்ள யூதர்கள் அதிகாலை நேரத்துல அந்த 3 to 6 3 முறை சேவல் கூவுகிற அந்த நேரத்துல அங்கு டெம்பிள் கிரையர்னா தேவாலயத்துக்கு வாருங்கள் என்று அழைக்கிற மனிதனுடைய சத்தம். அவர் ஒரு எக்காலத்தை வச்சு ஊதுவார், காலையில 3 முறை ஊதுவார், ஜனங்களாம் தேவாலயத்துக்கு வருவதற்காக. அதுதான் அந்த டெம்பிள் கிரையரை தான் இயேசு சொல்லியிருக்கிறார். அவர் 3 முறை தொழுது கொள்ள ஊதுவதற்கு முன்பாக நீ என்னை 2 முறை, அவர் 2 முறை ஊதுவதற்கு முன்பாக 3 முறை நீ என்னை மறுதலிப்பாய் அப்படின்னு இயேசு சொல்லியிருக்கிறார். அது ஒரு சேவலை அல்ல, ஒரு நபரை குறிக்கிற விஷயம். எது எப்படி இருந்தாலும் விடிவதற்கு முன்பாக நீ என்னை மறுதலித்து விடுவாய்